நாம் இந்த வருஷத்தின் கடைசி வாரங்களில் இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் குறிப்பாக இந்த வாரமும் அடுத்த வாரமும் கூட நாம் தேவனுக்கு, அதாவது தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் வருஷங்கள் ஏன் தேவன் இந்த ஒரு வருஷம் என்று ஏன் நியமித்தார், அல்லது ஒரு நாள் என்று ஏன் நியமித்தார் என்றால் அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. தேவனுக்கு அதிக நன்றி செலுத்துகிறதும், அல்லது கொஞ்சம் நிறுத்தி பார்த்து ஒரு 50 வருஷம் முடிந்த பின்பு நன்றி செலுத்தலாமே, 50 வருஷம் முடிந்த பின்பு புது வருஷம் கொண்டாடலாமே அப்படின்னா அப்படி இல்லை. ஏன் இது இப்படி கொடுத்தது ஒரு நல்லதான்னு கேட்டால் நல்லது தான். ஒரு வருஷம் 366 நாட்கள் என்று சொல்கிறார்களே, அந்த நாட்கள் முடிந்த பிறகு ஒரு புது வருடம் திரும்பவும் துவங்குகிறது. நாமும் ஒரு புதிய பிறந்த நாளை துவங்குகிறோம், அல்லது புதிய வருஷத்தை துவங்குகிறோம். ஏன் இதற்கு ஒரு 25 வருடத்துக்கு ஒரு தடவை புது வருஷம் கொண்டாடலாமே அப்படின்னா இல்லை. எதற்காக அப்படின்னு கேட்டால், நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற அந்த காரியமானது இப்படி அடிக்கடி திரும்பி பார்க்கிறதாகவும் நன்றி செலுத்துகிறதாகவும் இருக்க வேண்டும். என்றால் நாம் நிறைய விஷயங்களை மறந்து விடுகிறோம் பல வருடங்கள் ஆகும் பொழுது. ஆகவே ஒரு வருடம் என்பதே அதிகம்தான். அந்த ஒரு வருடத்திலேயே நடந்த காரியங்களை அல்லது தேவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது அது ஒரு கடன் போல. ஆகவே அதை வருஷத்திற்கு ஒரு தடவை செய்வது மிகவும் நல்லது. ஆகவே வருஷம் ஒரு தடவை புது வருடம் கொண்டாடுகிறது நல்லது. எதற்காக அப்படின்னா, தேவனை துதிக்கிற அந்த துதியிலே நம்முடைய பங்கானது அது கோடிக்கணக்கான வருஷங்கள் இருக்கும். நீங்கள் நித்தியத்திற்கு போனால் அதற்கு முடிவே இல்லை. அந்த முடிவில்லாத வருஷங்களாக நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, தேவனை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் தான், அவருக்கு நன்றி சொல்வதும் தான் அந்த வேலை. ஆனால் அந்த காரியத்தை இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அதிகமாய் செய்ய வேண்டும். அதற்கு செய்வதற்கு ஒரு தருணமாகத்தான் இந்த வருஷ கடைசி அல்லது புது வருஷம் என்று சொல்வது. ஆகவே ஒரு வருஷம் முடியும் பொழுது நாம் ஏன் அதிக நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு வருடத்திற்குள்ளாக நடந்த காரியங்களை நினைத்து பார்க்கிறதுனாலே அப்படி ஆகிறோம். அப்படி செய்வது நல்லது. என்றால் வருடங்கள் கடந்து போகும்போது அநேக காரியங்களை நாம் மறந்து விடுகிறோம். ஒரு 25 வருடத்துக்கு ஒரு தடவை புது வருஷம் அல்லது கொண்டாடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நிறைய விஷயங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் வருஷம் ஒரு தடவை அதை நினைத்து பார்ப்பது நல்லது. ஆகவே இந்த வாரங்களிலே, குறிப்பாக இந்த வாரமும் அடுத்த வாரமும் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த காரியங்களை பார்த்து அதற்கு அதிக நன்றியுடையவர்களாக, ஏனென்றால் இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதுமே நாம் குறையில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் குறிப்பாக குறைந்தபட்சம் இந்த கடைசி வாரங்களையாவது நாம் ஒரு புது வருடத்திற்குள்ளாக கடந்து போகும் பொழுது நம்முடைய எல்லா குறைகளும் நீங்கி ஒரு நன்றியுள்ளவர்களாக ஒரு 2 வாரங்கள் தேவனை நன்றியோடு நினைத்து பார்க்கிறதாக இருந்தால் அது மிகவும் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்றால் அந்த அளவிற்கு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலேயும் நான் யோசித்தது என்ன அப்படின்னு கேட்டால், நான் வேறொன்றை பேசும்படிக்காகத்தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் வேறொரு காரியத்தை, குறிப்பாக நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வார்த்தைகள், வேத புத்தகம், இதற்காக நாம் எவ்வளவு இதை குறித்து நாம் அதிக தேவனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை உணர்ந்தேன் இங்கே உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்றால் நான் வெறும் வேத புத்தகத்தை மட்டும், பைபிளை மட்டும் சொல்லவில்லை. அதிலிருந்து வெளிப்பாடு பெற்றிருக்கிற, அதிலிருந்து வெளிச்சம் போட்டு நமக்கு காண்பித்திருக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை மாற்றங்களை உண்டாக்கினது அப்படின்னு சொல்லி
பார்ப்பதும் அதை தியானிப்பதும் அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதும் மிக மிக அவசியம். என்றால் எழுத்தின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சகோதரர்களே, நம்முடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேத புத்தகத்தை நம்முடைய கையிலே கொண்டு வருவதற்கு ஏதோ வானத்திலிருந்து என்ன செய்யவில்லை, இந்த வேத புத்தகம் அப்படியே நம்முடைய கையிலே வரவில்லை. இன்றைக்கு வெகு எளிதாக நாம் கரங்களிலே தூக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை நம்முடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுப்பதற்கு தேவன் அல்லது தேவனுடைய மனிதர்கள் பட்ட பிரயாசங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அல்லது வேத புத்தகத்திலிருந்து திருடப்பட்டு மறைக்கப்பட்ட சத்தியங்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பாக மார்ட்டின் லூத்தர் என்று ஒருவர் இருந்தார். அந்த மார்ட்டின் லூத்தர் காலத்திற்கு முன்பாகவே அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேத சத்தியங்களுக்காக போராடி தங்களுடைய உயிரை நீத்தார்கள். சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா சகோதரர்களே, ஆதியிலிருந்து அவனுடைய தந்திரம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படுத்துவது, தேவனுடைய வார்த்தையை மறைப்பது, தேவனுடைய வார்த்தையை மங்கி போக பண்ணுவது அப்படிங்கிறதான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரம். அதை வெறும் எழுத்தால் எழுதப்படாத வாயால் அல்லது காதால் கேட்ட அந்த காலத்திலே அவன் செய்தான். ஆதாம் ஏவலிடத்திலே சாத்தான் முதலாவது என்ன சொன்னான்? தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அப்போ ஆதியிலிருந்து அதாவது காதால் கேட்கப்பட்ட அந்த காலத்திலிருந்தே அந்த காதால் கேட்கப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு துல்லியமானது பாருங்கள். என்னோடு ஒருத்தர் பேசினார், நான் அதை கேட்டேன் அப்படிங்கிறது எவ்வளவு நிதர்சனமானது. ஆனால் அப்படி தான் தெல்ல தெளிவாக என்னோட காதில் நான் கேட்டேனுங்கள, எங்கிட்ட அவர் சொன்னார் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லவா. நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தா பரவாயில்ல, எங்கிட்ட நேராக சொன்னாருங்கள அப்படின்னு கேட்ட அந்த கேட்கிறதுலே அதையே என்ன செய்த வைத்தான் சாத்தான்? சந்தேகப்பட வைத்தான். அவளை எவ்வளவு தந்திரசாலி பாருங்கள். நம்மையே நம்முடைய காதாலே கேட்டதையே சந்தேகப்பட வைப்பான், நேரடியாக கேட்டதையே. ஆகவே அன்றிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த வேத புத்தகத்தை கடுமையாக சாத்தான் பகைக்கிறான், வேத எழுத்துக்களை பகைக்கிறான், இதிலிருந்து புறப்படக்கூடிய சத்தியங்களை அவன் எப்பொழுதுமே பகைக்கிறான். என்றால் இந்த சத்தியங்கள் மட்டும் ஒவ்வொருவருக்கும் சென்று சேர்ந்து விட்டால் அது மனிதனை மாற்றிவிடும் அப்படிங்கிறது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் அவன் அதற்கு விரோதமாகவே இருக்கிறான். குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை சாத்தான் கடுமையாக பகைக்கிறான் இந்த நாட்களில். ஆமாம், முழு வேதத்தையும் பகைக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கடுமையாக பகைக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே அவனுடைய முடிவு என்னப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய தோல்வி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆதியிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வேத வார்த்தைகளை எழுதினவர்கள் அல்லது அதற்காக பயன்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. முதலாக இந்த வேதத்தை எழுதினது யார் அப்படின்னா, மோசே மூலமாகத்தான் ஆண்டவர் இந்த வேத வார்த்தைகளை அவர் எழுதினார். அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை அவர் 40 நாள் இரவும் பகலும் எதுவும் புசியாமல் மலையிலே தங்கியிருந்து தான் என்ன செய்தார்? இந்த வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டு கீழே வந்த உடனேயே பார்க்கிறார், அங்கு இருக்கிற ஜனங்கள் இந்த வேத வாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதமான அருகதையும் மற்றவர்களாக போய் அவர்கள் ஆடிப்பாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 கற்பலைகளையும் அவர் உடைக்கிறார். அப்புறம் திரும்பவும் ஒரு 40 நாள், திரும்பவும் 40 நாள் போய் அல்லும் பகலும் புசியாமல் இருந்து திரும்பவும் அந்த பிரமாணங்களை எழுதி கொண்டு வருகிறார். அதை அந்த காலத்தில் தோல் சுருளில் இந்த 5 ஆகமங்களையும், ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த புத்தகங்களை எல்லாம் அந்த காலத்தில் மோசே தான் உட்கார்ந்து என்ன செய்தார்? மோசே உட்கார்ந்து எழுதினார். இதெல்லாம் சாதாரண வேலைகள் கிடையாது சகோதரர்களே. நமக்கு எழுதப்பட்ட வேதத்தை எடுத்து படிப்பதற்கே நமக்கு என்ன இருக்கிறது? நமக்கு அத்தனை சோம்பல்.
அல்லது சில புத்தகங்களை படிப்பதற்கு நமக்கு அவ்வளவு இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு விடுகிறோம், அதை விட்டு தள்ளி போய் விடுகிறோம். இதுவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால் அதை உட்கார்ந்து எழுதினவர்கள் எப்படி எழுதியிருப்பார்கள் சொல்லுங்கள். மோசே எப்படி எழுதியிருப்பார்? அதனால் அவர் கடைசியாக அந்த 5 புத்தகங்களையும் எழுதி அதை யோசுவா அல்லது அந்த ஆசாரியர் கையில், கடைசியாக நீங்கள் உபாகம் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பொக்கிஷங்களை எழுதி அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்காக அந்த வார்த்தைகளுக்காக அவர் பட்ட காரியங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அதே போல அதற்கு அடுத்தபடியாக வந்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்று தீர்க்கதரிசிகளை எடுத்து பாருங்கள். அவர் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை பேசினதற்காக கொலை செய்யப்பட்டார்கள். ஏசாயா அல்லது எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்றார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். எரேமியா தீர்க்கதரிசியை பாருங்கள், அவர் எத்தனை பாடுகள் பட்டார். எதற்காகன்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தையை பேசினதற்காக, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுத்ததற்காக அவரை சித்திரவதை செய்வார்கள். அப்படி சித்திரவதை செய்வார்கள். இப்படியெல்லாம் உருவானதுதான் சகோதர சொல்லே இந்த வேத புத்தகம், பழைய ஏற்பாடு. அதுக்கப்புறம் ஆண்டவர் புதிய உடன்படிக்கை ஆரம்பித்தார். புதிய ஏற்பாட்டு வேத புத்தகங்களும் கூட இன்றைக்கு நாம் அதிகமாக படிக்கிற நிருபங்களை எடுத்து பாருங்கள். அவைகளெல்லாம் ஏதோ பஞ்சு மெத்தையில் படுத்துக்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எழுதுனது அல்ல. பல நிருபங்கள் சகோதரர்களே, அவைகளெல்லாம் ரோமாபுரி சிறைச்சாலைகளில், கொடுமையான சிறைச்சாலையில் பவுல் சிறை வைக்கப்பட்டிருக்கும் பொழுது எழுதப்பட்ட நிருபங்கள். அதெல்லாம் ரொம்ப சௌரியமாக நாம் படுத்துக்கொண்டு எப்படியோ அதை சும்மா சாதாரணமாக எடுத்து வாசித்து விடுகிறோம். ஆனால் இவைகளெல்லாம் கண்ணீரினாலே அல்லது கையெழுத்து என்றால் இன்றைக்கு நம்ம இருக்கிற பேனா வச்சு எழுதுகிற மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எழுதுவதே பெரிய கஷ்டம். தோல் சுருளில் அல்லது மையை வைத்து, இறகை வைத்து அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையாக எழுதி 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 அதை பட்ட பாடுகள், அதை தோல் சுருளை பாதுகாப்பது, இது எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. நம்ம இன்றைக்கி பேனா வச்சு கையெழுத்து போடுற மாதிரி கையெழுத்துக்கள் எல்லாம் அந்த நாளிலே கிடையாது. அப்படி எழுதப்பட்டு கொடுத்த வார்த்தைகள் தான் இந்த வேத புத்தகம். ஆனால் வேத புத்தகம் அதற்கு பிறகு நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வேத வார்த்தையினுடைய மகத்துவத்தை சாத்தான் அழித்து வேத புத்தகத்தினுடைய மகத்துவத்தை ஒரு மொழியிலே மட்டும் வைத்திருக்கும்படிக்கு திட்டம் போடுறான். ஆமாம், அந்த கால ரோமன் கத்தோலிக்க மத குருமார்கள் எல்லாரும் இந்த வேதத்தை வேறு மொழியிலே மொழிபெயர்க்க விடாமல் தடுத்தார்கள். வேறு மொழியிலே என்றால் ஒரே மொழியிலே தான் இருக்க வேண்டும். அது லத்தீன் மொழியோ ஏதோ ஒரே மொழியில் தான் இருக்க வேண்டும். அந்த மொழி அவர்களை மட்டும் படிக்க வேண்டும், மற்ற யாரும் அதை படிக்கக்கூடாது என்று சொல்லி அந்த மொழியில் தான் வைத்திருந்தார்கள். ஆனால் இதற்காக பிரயாசப்படும் பொழுது, இதற்காக இந்த வேதத்தை மாற்றும் பொழுது, எல்லாரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கும் பொழுது அதற்காக பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சமல்ல. வில்லியம் டிண்டேல் அப்படிங்கிறவர் தான் இந்த புத்தகத்தை ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்தார். அதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? இன்றைக்கு டாக்டர் பட்டம் வாங்குகிறார்களே, அந்த மாதிரி டாக்டர் பட்டம்லாம் கிடையல. அவரை வீதியிலே வைத்து கம்பத்திலே கட்டி வைத்து என்ன செய்வார்கள்? தீ வைத்து எரிப்பார்கள். அந்த வில்லியம் டிண்டேல் சாகும் பொழுது சொன்னார், அந்த தீயிலே எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இங்கிலாந்து மன்னனுடைய கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொல்லி ஜெபித்து விட்டு அவர் உயிரை அவர் இறந்து போய்விடுவார். அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த இங்கிலாந்து மன்னன், அந்த ஜேம்ஸ் என்கின்ற அந்த மன்னன், அவன் கண்கள் திறக்கப்பட்டு இந்த வேதத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பார்கள். அதுதான் முதலாக வந்த மொழிபெயர்ப்பு என்னது? கிங் ஜேம்ஸ் வெர்சன். அதுதான் மூல மொழியாக்கம் இங்கிலீஷில். அதை தொடர்ந்து நிறைய மொழிபெயர்ப்புகள் வந்தது. அப்போ இந்த ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பதற்காக என்ன நடந்தது? வில்லியம் டிண்டேல் மட்டுமல்ல, நீங்கள் வேதாகம சரித்திரத்தை எடுத்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எத்தனையோ ஜனங்கள் உயிரை கொடுத்தார்கள். சரி, வேத புத்தகம் மட்டும் அச்சடிக்கப்பட்டால் போதுமான்னு கேட்டால் அதில் இருக்கிற சத்தியங்களையும் சாத்தான் மறைத்தான். உதாரணமாக
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அல்லது விசுவாசித்து தன் பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் நேரடியாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறது தான் வேதம் போதிக்கிற சத்தியம். அதற்கு குறுக்கே யாரும் தேவையில்லை, வேறு எந்த நற்கிரியிலும் தேவையில்லை. ஆனால் ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள், இதையெல்லாம் மாற்றி இந்த சத்தியத்தை குழி தோண்டி புதைத்து அவர்கள் நிறைய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அவர்கள் செய்தார்கள். பாவ மன்னிப்பு சீட் என்றெல்லாம் அவர்கள் காசு, அதாவது இந்த காரியத்தை மனிதன் குற்ற மனசாட்சியிலே அடிபடுகிறான், அந்த குற்ற மனசாட்சியை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு சீட்டு வாங்கிக்கொள், பணத்தை கொடுத்து, அப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இலவசமாய் கிடைக்க வேண்டிய பாவ மன்னிப்பு என்கின்ற அந்த ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கி அதுவும் போலியாக அவர்கள் செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் மார்ட்டின் லூத்தர் என்கின்ற ஒரு மனுஷனை எழுப்பினார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியங்களெல்லாம் காணும்படிக்கு ஆண்டவர் அவர் கண்களை திறந்தார். அவர்தான் அதற்காக அவர் பட்ட பிரயாசங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல சகோதரர் சொல்லு. ஜெர்மன் மொழியிலே இந்த வேதத்தை மொழிபெயர்ப்பதற்காக அவர் பட்ட பிரயாசங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவரை எத்தனை சித்திரவதை செய்தார்கள். ஆனால் இந்த சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தினார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வேறு எந்த சடங்குகளோ சம்பிரதாயங்களோ எதுவும் தேவையில்லை. நேரடியாக தேவனை அறிந்து கொள்ள முடியும், நேரடியாக பாவமணி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாய் வெளிப்படுத்தினார், கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்பாக. அதற்கப்புறம் ஒவ்வொரு மனிதர்கள் மூலமாயும் தேவன் என்ன செய்தார்னா, இந்த வேதத்திலே புதைந்து வைத்திருக்கிற, அதான் இதற்கு பின்னணி என்ன, இதை மறைத்த சதிகாரன் யார், இதை மறைத்த சதிகாரர்கள் யார் அப்படின்னா, ஏதோ ஒரு இயக்கத்தை மட்டும் நாம் சொல்லிவிட முடியாது. ஒரு ரோமன் கத்தோலிக்க இயக்கம் சில விஷயங்களை மறைத்தது என்று அதை மட்டும் சொல்லிவிட முடியாது. அது எல்லாவற்றுக்கு பின்பாக இருக்கிறது யார்? சாத்தான். ஆகவே அவன் இந்த சத்தியங்கள் மனிதனுக்கு போய் சேர்ந்தால், அதை அவன் நம்பினால், அவனுடைய வாழ்க்கை என்ன செய்துவிடும்? அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும். என்றால் தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்பதையும் அவனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை எதிர்த்து, இதற்காக பிரயாசப்பட்ட ஜனங்களை கொன்று அழித்து, வேத புத்தகத்திற்காக சகோதரர் சொல்லி கடைசியாக நாம் பார்க்கிறோம், தமிழ் மொழி அழகான மொழி. இந்த தமிழ் மொழியிலே வேத புத்தகம் இல்லை. இந்த தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பதற்காக அங்கே ஒரு மனிதன் புறப்பட்டு வந்தார். அவர் பேர் என்ன? சீகன்பால். அவர் நம்மூர் ஆளுகள்லாம் அவரை என்ன செய்யலை, அல்லது அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த அந்த போர்ச்சுகீசியர் அந்த வியாபாரிகள் எல்லாம் அவர் ஏன் இங்கே வந்தார் என்று அவரை துன்புறுத்தினார்கள் ஒரு பக்கம். ஆனால் அந்த மனுஷன் அவர் மேல் பல கேஸை போட்டு அவரை ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த மனிதன் அவர் பிரயாசப்பட்டு தமிழை கற்று முதலாக வேதத்தை என்ன செய்தார்? தமிழிலே மொழிபெயர்த்தார். அது அது ஒரு மிகப்பெரிய பிரயாசம் சகோதரர் சொல்ல. ஒரு மனிதன் பாருங்கள், நமக்கு ஒழுங்காக தமிழ் தான். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்கம் சோம்பேறிகளாக மாறிட்டோம்னு கேட்டால், நாம் படித்தது தமிழ், நம்ம படித்த தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியில் எழுதி கொடுத்த வேதத்தை ஒழுங்காக படிக்கிறதுக்கே நமக்கு என்ன இல்லை, நமக்கு வாய் வரமாட்டேங்குதே. அந்த ஜெர்மன்லேருந்து வந்த அந்த சீகன்பாலுக்கு அவருக்கு தமிழ் மொழியே தெரியாது. ஆனால் எப்படி ஆகிலும் இந்த ஜனங்களுக்கு, இந்த இந்திய தேசத்திற்கு தேவனுடைய வார்த்தை செல்ல வேண்டுமே, தேவனுடைய வார்த்தை அவர்கள் படிக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி அவர் தமிழை கற்று அதை எழுதி, இப்போ அதை தமிழை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதிலிருந்து தமிழை மொழிபெயர்க்க வேண்டுமே, தமிழை மொழிபெயர்த்து அவர் கொடுத்து விட்டு அற்ப ஆயுசிலே அவர் மாண்டு போனார் சகோதரர் சொல்லி. ஒருவேளை அவர் இருக்கிற நாட்டிலே சுகமாய் வாழ்ந்திருந்தால் 70-80 வயது வரைக்கும் வாழ்ந்திருப்பார். ஆனால் கொஞ்சம் வயதிலேயே சீகன்பால் மறைந்தார். எதற்காக? இந்த புத்தகத்தை, இந்த வேதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக, தமிழிலே கொடுக்கும்படியாக அவர் பட்டு அவருக்கு என்ன வேண்டி கிடக்குது? தேவனை நேசித்த ஒரே காரணம், நம்மை நேசித்த ஒரே காரணத்திற்காக இந்த வேதத்தை மொழிபெயர்ப்பதற்காக அவர் பட்ட பிரயாசங்கள். அவர் மட்டுமல்ல சகோதரர் சொல்லி,
வில்லியம் கேரி என்கின்ற மனிதன், அவர் இந்த பூமிக்கு வந்தார், கல்கத்தாவுக்கு, வங்காளத்திற்கு வந்தார். அவர் வந்து சகோதரர் சொல்லி அவர்கள் எல்லாரும் சுகமாய் அவரவர் நாட்டிலே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த சூழ்நிலைகள், அவர் குடும்பமாக இந்த நாட்டிற்கு வந்தார், இந்தியாவுக்கு வந்தார். அந்த காலத்திலே அவர் வந்த அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து அவர் வந்த உடனே அவருடைய சொந்த மகன் மரித்து போனான். அந்த மரித்ததை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஆட்கள் வரவில்லை. ஏன்னா நம்மளால தான் சாங்கீதம் பார்க்குற ஆள். ஆகவே அவருடைய சொந்த கைகளாலே கல்லை குழி தோண்டி தன்னுடைய மகனை புதைப்பார். இந்த உபத்திரவங்கள், இந்த கோர காட்சியெல்லாம் பார்த்து பார்த்து அவருடைய மனைவிக்கு என்ன செய்து விட்டது? மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த பெண்ணை சரி செய்யவே முடியவில்லை. ஆகவே ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை பற்றி இருந்தது. இந்த வேதம் பல மொழிகளிலே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சீகன் பால்க் என்று சொன்னால், வட இந்தியாவுக்கு வில்லியம் கேரி வந்தார். அவர் வந்து பல மொழிகளிலே வேதத்தை மொழிபெயர்த்தார். அப்படி மொழிபெயர்க்கும் போதெல்லாம் அவரும் அதான் ஏசு நம்மளை படுத்துக்கிட்டெல்லாம் மொழிபெயர்க்கல. அவருடைய சொந்த மனைவி, அவள் திடீரென்று கத்துவாள், திடீரென்று ஓடுவாள், ஒடியாறுவாள். ஆகவே அவளை கட்டி வைத்து விட்டு, வீட்டிலே கட்டி வைத்து விட்டு தான் இந்த வேதத்தை என்ன செய்தார்? மொழிபெயர்த்தார். பாருங்கள், அவர் பல மொழிகளிலே இந்த வேதத்தை மொழிபெயர்த்தார். ஆகவே தான் இன்றைக்கு இந்தியாவிலே எல்லா மொழிகளிலேயும் வேதம் இருக்கிறது. ஆனால் இந்த வேதம், நான் வெறும் எழுத்தின்படி பேசுகிறேன், எழுத்தின்படி இந்த வேதத்தை நம்முடைய கையிலே கொண்டு வருவதற்கே எத்தனை தடைகள் தெரியுமா? எத்தனை பாடுகள் தெரியுங்களா? எத்தனை உயிர் போயிருக்கிறது தெரியுமா? ஏனென்றால் ஏன் 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 என்று நம்ம கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், பிசாசானவன் இந்த வேதம், இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அதை செய்யும்படிக்கு பிரயாசம் எடுத்த எல்லா மனிதர்களையும் அவன் சோதித்தான். ஆனால் தேவன் பேரில் கொண்டிருந்த அன்பின் காரணமாக இந்த வேதத்தை மொழிபெயர்ப்பதற்காக உட்கார்ந்த யாரும் அந்த வேலையை விட்டு பின்வாங்கவே இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு பல மொழிகளிலே இந்த வேத புத்தகம் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறது. சரி, வேத புத்தகம் வந்துவிட்டால் போதுமா அப்படின்னு கேட்டால், வேத புத்தகம் வந்துவிட்ட பிறகும் கூட சாத்தான் ஒவ்வொரு அந்த உண்மையான வேதத்தின் உண்மையான வசனங்களுக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்காமல் அதை மறைத்து அல்லது குறைத்து என்ன செய்தான்னா அவன் ஜனங்களை நம்ப வைத்தான். இன்றைக்கு எத்தனையோ துருபதேசங்கள் சகோதர சொல்லே, அதாவது வேறு காரியங்களிலே துருபதேசங்கள் தோன்றுகிறது இல்லை, வேறு மதங்களிலே துருபதேசங்கள் தோன்றுகிறது இல்லை. ஏன் கிறிஸ்துவத்தில் மட்டும் துருபதேசங்கள் வருகிறது? கிறிஸ்துவத்தில் மட்டும் ஏன் கள்ளத்திற்கரிசியில் வருகிறார்கள்? என்ன காரணம்னு கேட்டால், வேத வார்த்தைகள் என்ன அடிப்படையிலே கொடுக்கப்பட்டதோ அந்த அடிப்படையை மாற்றி தேவன் கொண்ட அந்த 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 நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பது தான் சாத்தானுடைய வேலை. ஆகவேதான் வெவ்வேறு வார்த்தைகளுக்கு வெவ்வேறு அர்த்தங்களை கொடுத்து அந்த சத்தியத்தை மறைத்து மொத்த கருத்தில் தேவனுடைய மனிதன் தேவனுடைய மனுஷனாய் மாற முடியாமல் தடுக்கிறது அவனுக்கு ஒரு சிறந்த வேலை. இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயே வந்து அவன் என்ன செய்கிறான்? வேத வார்த்தைக்கு வேறு அர்த்தங்களை கொடுக்க பார்க்கிறான். பாருங்கள், அப்படியானால் எத்தனை வஞ்சித்து வைத்திருக்கிறான். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல நம்முடைய கையிலே வந்திருக்கிறது சகோதர சரிகளே. ஆகவே இந்த வேத வார்த்தைகளுக்காக நாம் அதிக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வார்த்தை என்பது இது ஜீவன் உள்ளது. நீங்கள் ஒரு கதை புத்தகத்தை படித்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் உண்டாக்காது. நான் எத்தனையோ கதை புத்தகத்தை என்னுடைய வாழ்க்கையிலே படித்திருக்கிறேன், அது எதுவும் என் வாழ்க்கையை மாற்றவில்லை. ஆனால் ஒரே ஒரு புத்தகத்தை கடைசியாய் படித்தேன், அது என்னுடைய வாழ்க்கை என்ன செய்துவிட்டது? மாற்றிவிட்டது. புதிய ஏற்பாடை படித்தேன் கடைசியாக. அது ஜீவன் உள்ளது. கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த என்னுடைய மூடத்தனத்தை அல்லது காரிருளை நீக்கி எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. ஆகவே அருமையான சகோதர சொல்லி, இந்த வேத புத்தகத்தை நீங்கள் தினமும், அதுதான் சொல்கிறேன், இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலேயும் இந்த வருஷத்திலே நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த வேத வார்த்தைகள் ஜீவனுள்ள இந்த வேத வார்த்தைகளுக்காக இந்த வேத புத்தகத்தை எத்தனை தடவை முத்தமிட்டாலும் அது தகும். ஏனென்றால்
அது நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் 119ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அதில் பல இடத்துல, நான் எப்போயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது பல இடத்துல உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி அப்படின்னு ஒரு 4-5 தடவை வரும். இப்போ வேத புத்தகமானது நம்முடைய இருதயத்திற்கு வேறு எதை காட்டிலேயும் வேறு எல்லா அற்ப சந்தோஷங்களும் சகோதரர்களே கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போய்விடும். நீங்கள் யூடியூப்பில் என்னத்தை பார்த்தாலும் சரி, அல்லது என்ன பாவ இன்பங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாமே அப்பொழுதைக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு அது துக்கத்தை உண்டாக்கும். எல்லா வாலிப சகோதரர்களுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து சாத்தானுடைய பொய்யை நம்பாதிருங்கள். இந்த உலகத்திலே மன மகிழ்ச்சி என்பது எதனாலே வருகிறது? வேத புத்தகத்தில் மட்டும்தான், வேத புத்தகத்தில் மட்டும்தான். ஆனால் இது எப்படி மறைந்து விட்டது பாருங்கள். இப்படி வேத புத்தகம் அப்படிங்கிற இதில் மனமகிழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறதையே மறைத்து விட்டு, அது ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தை போலவும், அது ஏதோ ஒரு கஷ்டத்தை போலவும் இந்த வேத புத்தகம் ஆகிவிட்டதே. பைபிள் எடுத்து கையில் வைக்கிறதாக இருக்கட்டும், அல்லது ஒரு அதிகாரத்தை வாசிப்பதாக இருக்கட்டும், அது ஏதோ ஒரு சாதனை செய்கிறது போல மாறிவிட்டதே. ஆனால் அசுத்தமான அருவருப்பான இந்த காரியங்கள் ஏதோ பெரிய மனமகிழ்ச்சியை கொடுக்கறது போல் நினைக்கிறோம். ஆனால் அத்தனைக்கு பின்பாகவும் ஒரு வெறுமை இருக்கிறது சகோதரர்களே, ஒரு வெறுமை இருக்கிறது. ஆனால் வேத வார்த்தைகளில் அப்படி இல்லை. வேத வார்த்தைகள் மனமகிழ்ச்சியை கொடுக்கறது மட்டுமல்ல, அது எனக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே நீங்கள் எடுத்து பாருங்கள். குறிப்பாக நாம் எதற்கெல்லாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சத்தியத்திற்காக. சத்தியம், ஆண்டவர் அந்த வசனத்தை பாருங்கள். அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எப்படியெனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இதில் கிருபையை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கிறோம். சத்தியம் என்பது சகோதர சொல்லு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் என்னன்னு கேட்டால், புதிய ஏற்பாட்டில் எல்லா வேத வார்த்தையின் மொத்த உருவம் யார்? இயேசு கிறிஸ்து தான் அந்த மொத்த உருவம், அவர்தான் சத்தியம். ஆனால் எல்லா வேத வார்த்தைகளுமே, நீங்கள் எல்லா வேத வார்த்தைகளையும் வாசிக்கும் பொழுது யாரை மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தான் கொண்டு வர வேண்டும். அவர் சத்தியம், அவர் சொன்ன வார்த்தைகள் சத்தியம். ஆகவே இந்த பூமிக்கு அவர் கொண்டு வந்த இந்த சத்தியங்கள், உதாரணமாக மலை பிரசங்கத்தை நீங்கள் படித்து பாருங்கள். மலை பிரசங்கத்தை நாம் எத்தனை பேர், அது எனக்கு கிடைத்த பொக்கிஷங்க, அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். சகோதர சொல்லே 119ஆம் சங்கீதத்தில் அவன் சொல்வான், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலையும் நீர் விளம்பின வேதமே நலம்ங்கிறான். இப்படி விகிதாச்சாரம் போட்டு நம்மால் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறதா? அல்லது திரான ஐஸ்வர்யத்திலே மகிழ்கிறதை போல நான் என்ன செய்கிறேன்? அப்போது நமக்கு இந்த சத்தியம் என்பதும் பல கோடி ரூபாய் என்கிறதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எதற்கு அதிக மதிப்பு கொடுக்கிறோம்? அதுவே நாம் குருட்டு கண்களாய், நாம் குருடர்களாய் மாறிவிட்டோம் என்பதற்குரிய அர்த்தம் இல்லை. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் தான் எனக்கு என்னது? எனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். அது சத்தியம், எனக்கு கிடைத்த சத்தியம். இதற்காகவே நான் வந்தேன், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க நான் ராஜாவாய் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னாரே, அந்த சத்தியங்கள் அவைகள் தான் எனக்கு பொக்கிஷம். ஆனால் இன்றைக்கு சாத்தான் எப்படி கண்ணை மறைத்து சத்தியத்தினுடைய மதிப்பை குறைத்து வைத்துவிட்டு பணத்தினுடைய மதிப்பை பெரிதாக பார்க்கிறான், பெரிதாக எண்ணுகிறோம். சோர் சொல்லே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் கட்டியிருக்கிற வீடு, நாம் வாங்குகிற சம்பளம், தயவு செய்து இந்த விலையேற பெற்ற வேத வார்த்தைகளை இதை பெற்றிருக்கிறதை விட இது என்னமோ இருக்குதுங்க. ஆனாலுங்க எனக்குங்க அப்படின்னா இல்லை, ஐயோ நம் குருட்டு கண்கள் திறக்கப்படாதோ,
நாம் எதை மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? இந்த அழிந்து போகிற இந்த உலகப் பொருளை, இந்த அதாவது சத்தியத்தை பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கு அப்படி ஒரு பெருசாக தெரியல. நான் பெற்றிருக்கிற சத்தியம் வெளியேற பெற்றது. நிருபங்களிலே சொல்லப்பட்ட சத்தியங்கள், இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட சத்தியங்கள், மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள், இவைகளெல்லாம் நான் பெற்றிருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நமக்கு நினைக்க வைக்க. இன்றைக்கு பாருங்கள் சகோதரர், இந்த வேத புத்தகத்தையே எடுத்துக்கொண்டு சபைக்கு போகிறார்கள், போய் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் எப்படி சாத்தான் வஞ்சித்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். பொக்கிஷம் எங்கிருக்கிறது? பொக்கிஷம் வேதத்தில் இருக்கிறது. ஆனால் இதை வைத்து கொண்டு வேற எதையோ ஒன்றை பெற்றுக்கொண்டு அதிலே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். வேத புத்தகம் வெறும் குறி சொல்லுகிற புத்தகமாய் மாறிவிட்டது. இல்லை இல்லை இல்லை. சத்தியத்தை பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் மரிக்கும் பொழுது நான் ராஜா அப்படின்னார். நான் ராஜான்னு சொன்னார். யார் அந்த நேரத்தில் ராஜா? அந்த பிலாத்து ராஜா, அந்த ராயன் ராஜா. ஆனால் இவரிடத்தில் என்ன இருந்தது? இவரிடத்திலே தலை சாய்ப்பதற்கு கூட அந்த நேரத்திலே சொந்தமாக இடம் கிடையாது. சொந்தமாக இடம் கிடையாது. இருக்கிற காசை பூரா கொள்ளையடிச்சுட்டான் யூதாஸ் காரியத்து. பணப்பையில் என்ன பணம் இருக்கிறது சொல்லுங்கள்? அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருந்தது? அவர் போட்டிருந்த துணி, அந்த ஒரு துணியோடு தான் அவர் என்ன செய்தார்? சிலுவைக்கு போனார். அவரிடத்தில் என்ன இருந்தது? ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் சத்தியத்திற்கு நான் சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறார். அப்போது சத்தியத்தை பெற்றிருக்கிறோம், வேத வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது, சத்தியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லையில்லாத, நான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இது எல்லாம் சாத்தான் நம்முடைய கண்களை மறைத்து விட்டு ஏதோ 2 காசு இல்லைங்கிறத துவண்டு போக செய்து, நாம் அல்லது சில வசதிகளை இன்னும் அடைய முடியவில்லை, நான் எப்பொழுது நான் இதை அடைவேன், எப்பொழுது இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல மாற்றி விட்டானே. என்ன கொடுமை பாருங்கள். இல்லை இல்லை சகோதரர் சொல்ல, யூதருடைய விசேஷம் என்ன அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. யூதருடைய விசேஷம் என்றால் என்னன்னு கேட்டால் அந்த வசனத்தை பாருங்கள். ரோமர்கள் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் அதை அப்படி பார்த்தார். அப்படி நாம் பார்க்கிறோமா? அல்லது நம்முடைய விசேஷம் என்ன அப்படின்னா இப்படி சொல்ல முடியுமா? ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்கள். இப்படியானால் மற்ற புறஜாதிகளை விட யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு, அது எவ்விதத்திலே மிகுதியாக இருக்கிறது, தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. அதாவது வாழ்க்கை தரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவர்களும் பிரச்சாரம் செய்தார்கள், இவர்களும் பிரச்சாரம் செய்தார்கள், அவர்களும் தேடினார்கள், இவர்களும் தேடினார். இதெல்லாம் உண்மைதான். அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டார்கள் யூதர்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த மேன்மை இருந்தது. என்ன மேன்மை அது? தேவனுடைய வாக்கியங்கள் முதலாக அவர்களுக்குத்தான் ஒப்புவிக்கப்பட்டது. அப்போ நம்முடைய மேன்மை என்ன? நம்முடைய மேன்மை என்னென்னா சகோதரர் சொல்லு, அதுவும் சாதாரண மேன்மை கிடையாது. என்ன மேன்மை? விசேஷித்த மேன்மையாமே, விசேஷித்த மேன்மையாமே. அந்த சீனாய் மலையிலே பெற்றுக்கொண்ட அந்த கற்பனைகள் அந்த யூதர்களுக்கு விசேஷித்த மேன்மையாய் மாறினது உண்டானால், இந்த மலையிலே அது ஆண்டவர் ஏறி பேசின அந்த மலை, ஒளிவு மலையாக இருக்கலாம், எந்த மலையாக இருக்கலாம், அவர் மலையில் ஏறி பேசி பொழிந்தாரே அந்த மலை பிரசங்கம், அதை நாம் பெற்றிருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு எப்படிப்பட்டது? விசேஷித்த மேன்மை, விசேஷித்த மேன்மை. ஏனென்றால் அது என்னுடைய வாழ்க்கையே மாற்றி விடுகிறது. என்னை அதிக பாக்கியவானாய், அதிக பாக்கியவான். சகோதரர் சொல்ல, நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 9 பாக்கியவான்கள் எழுதப்பட்டிருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அது அதான் அது நமக்கு இந்த பூமிக்குரிய நன்மையோடு சொன்னால் தான் நமக்கு சிலதெல்லாம் புரியும். ஏன்னா நம்முடைய சிந்தையெல்லாம் நம்ம கொஞ்சம் பூமிக்குரியதை சொல்லுங்க அப்போ தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னா, பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்குரிய ஜனங்கள் இந்த பூமிக்குரிய காரியங்களை மேனி பாராட்டுகிறார்களே, அது போல மிகப்பெரிய பாக்கியங்கள் 9 பாக்கியவான்கள்.
அது சாதாரண வசதி கிடையாது, சாதாரண பாக்கியவான் கிடையாது. அவனுக்கு என்னங்க, அவன் சாக வரைக்கும் உட்காந்துக்கிட்டு சாப்பிடலாம். அவ்வளவு சொத்து, அவ்வளோ ஏக்கரா கணக்காக சொத்து அவனுக்கு இருக்குது. அவனை போல பாக்கியவான் யாரும் கிடையாதுங்க. பல தலைமுறைகளுக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு மனிதனை விசேஷமாக இந்த ஜனங்கள் கொண்டாடுகிறது போல அந்த 9 பாக்கியங்களை எண்ணி பாருங்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆரம்பித்து அந்த கடைசி பாக்கியம் 9வது பாக்கியவான் வரைக்கும் இருக்கிற பாக்கியத்தையெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்போ இது என்னை என்ன செய்துவிடும் கேட்டால், என்னை விசேஷித்த பாக்கியவானாக என்ன செய்துவிடும், மாற்றிவிடும் அப்படிங்கிறதான். என்றால் ஆண்டவர் கொடுத்த சத்தியங்கள் சகோதரர் சொல்ல, இதற்காக அதான் இதை தயவு செய்து இந்த பூமிக்குரிய காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். இந்த பூமிக்குரிய காரியங்கள் அத்தனையுமே பயன்படுத்துகிறோம், இதை விட்டு போய்விடுவோம். நான் ஒரு வீட்டிலே வசித்தால் என்ன, நான் வசிக்கும் வரைக்கும் அந்த வீட்டில் இருக்க போகிறேன். நான் செத்த பிறகு அந்த வீட்டை அப்படியே பேத்துக்கிட்டு போக முடியுமா சொல்லுங்களேன். சகோதரிகள் 100 சேலைகள் வைத்திருக்கலாம். பூ போட்ட சேலை, கருப்பில் பூ போட்டது, சேப்பில் பூ போட்டது, எத்தனையோ வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மரித்த அடுத்த நாள் என்ன செய்வாங்கன்னா, அடுத்த வாரம் என்ன செய்வாங்கன்னா, அதை எடுத்து யாராவது கொடுப்பாங்க. நீங்கள் தங்கமாக வச்சுட்டு இருந்தால் அதெல்லாம் எடுத்து என்ன செய்வாங்க, யாராவதுக்கு கொடுப்பாங்க. அது சொந்தக்காரருக்கு கட்ட மாட்டாங்க, அக்கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கட்ட மாட்டாங்க. அவ கட்டின கேளை சேலை நான் கட்ட மாட்டேன்பாங்க. எப்படி பாருங்கள். அப்போ தயவு செய்து யோசித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்திற்கு இணையாக இந்த பூமிக்குரிய அத்தனை நான் பயன்படுத்துகிறேன், விட்டு போவேன், அவ்வளவுதான். பயன்படுத்துவேன், விட்டு போய்விடுவேன். எனக்கு சாகும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை எது அரிக்கும்? இந்த மண், இடுவாய் மண் என்ன செய்விடும், நீ இங்கே தானே இருந்த, உன்னை நானே அரிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த இடுவாய் மண்ணே என்னை செய்துவிடும், என்னை அரித்து விடும். ஆகவே இந்த பூமிக்குரிய சாத்தான் பாருங்கள், அதான் நான் சொல்கிறேன், ஒன்றைத்தான் வலியுறுத்த விரும்புகிறேன். சத்தியத்திலே மகிழக்கூடாதபடிக்கு எனக்கு கிடைத்த இந்த சத்தியம், இந்த வேத புத்தகம் அல்லது ஆண்டவர் கொடுத்த சத்தியங்கள் என்னை சந்தோஷப்பட வைக்காதபடிக்கு அது எதுவோ ஒரு அரைகுறை ஆனால் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சகோதரர்களே, இன்றைக்கும் சாத்தான் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இந்த சத்தியத்தினுடைய மேன்மையை குறைத்து பாருங்கள், நம்முடைய உள்ளும் புறம்பும் நம்மை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு வேத வார்த்தைகள். ஆண்டவர் அந்த யூதர்களிடத்திலே சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். எல்லாம் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பெருசாக நினைக்கல. நாங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம், நாங்கள் விடுதலை ஆகிறது இல்லை. நீ பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறாயே, பாவத்திற்கு அடிமை. நீ வெளியில் பெரிய ஆளாக இருந்து என்ன பிரயோஜனம்? பாவத்திற்கு நீ டீச்சராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், பெரிய வசதியானவனாக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறார்களே. யூதர்கள் தங்களை பெரிய ஆசாரிகள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இல்லை, அவர்களும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தார்கள். இப்போ சத்தியம் என்ன செய்கிறது, என்னை பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறது. சகோதரர் சொல்லே, அருமையான சகோதரர் சொல்லே, நாம் சபையிலே கேட்கிற வார்த்தைகள் நம்மை எவ்வளவு விடுதலையாக்கி இருக்கிறது. நம்ம அதற்காக எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். என்றால் உலக மனுஷன் இதனாலே போராடுகிறான், அல்லது பெயர் கிறிஸ்தவர்கள் கூட இதனாலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ அநேக விஷயங்கள் அது எனக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இது நடந்தது? நம்மை தாழ்த்துவது நமக்கு ரொம்ப ஈஸியாக இப்பொழுது மாறிவிட்டது. எப்படி நடந்தது? பிறரை மன்னிப்பது நமக்கு எளிதாக இருக்கிறது. எப்படி நடந்தது? பணத்தை எங்கே வைக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறதே, அது எப்படி நடந்தது? உபத்திரவத்தை, கஷ்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்கிறதே, இது எப்படி தெரிந்தது? சத்தியம் கிடைத்து நான் விடுதலையாகி நான் கழுகை போல பறக்க வைக்கிறதே. ஆகவே எனவே இந்த நாட்களில் இதை அதிகமாக தியானித்து பாருங்கள். இந்த வருஷ கடைசியில் காசு இல்லை, வேலை இல்லை, அல்லது அது இல்லை, இது இல்லை, இப்படி இந்த மாதிரி பாட்டை பாடாதபடிக்கு, இந்த மாதிரி காரியத்தை பாடாதபடிக்கு, ஆண்டவரே நான் எப்படி கிடந்தேன், ஆண்டவரே பாவத்திற்கு அடிமையாகி கிடந்தேன். ஆனால் நீர் அனுப்பி கொடுத்த சத்தியங்கள் எல்லாம் என்னை என்ன செய்து விட்டது,
என்னை விடுதலை ஆக்கி விடுதலை ஆக்கி விடுதலை ஆக்கி ஒரு சின்ன வார்த்தை என்னை மனம் முன்படி செய்துவிடும், என்னை அப்படியே உட்கார்ந்து அழுக செய்யும். ஆனால் இப்பொழுதோ சத்தியம் என்னை வந்து விடுதலை ஆக்கி என்ன செய்து விட்டது, என்னை நான் மன்னிச்சிடறேன் பேர், ஓகே நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு என்னை சொல்ல வைத்து விட்டதே. சோறு சொல்ல யார் பணக்காரன், யார் பணக்காரன் சொல்லுங்கள். இப்போ இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வசதி வாய்ப்புகளை இழந்து, தங்களுடைய கஷ்டத்தில் தங்களுடைய சுக துக்கங்களை இழந்து இந்த வேத வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுக்க வேண்டும் என்று வந்தார்களே, அல்லது தீ கம்பத்திலே கட்டி வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டார்களே. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜேம்ஸ் வெர்சன் பைபிளை படிக்கிறீங்களோ, கிங் ஜேம்ஸ் வெர்சன் பைபிளை படிக்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த ஞாபகம் வர வேண்டும், வில்லியம் டிண்டேல் அப்படி. ஆகவே அருமையான சகோதர சொல்லு, வேத வார்த்தை, எழுதப்பட்ட வேத வார்த்தைகளுக்காகவே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து அதிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்காக நாம் அதிக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபைகள் இல்லை. ஆனால் நாம் சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம், நாம் அதை கேட்கிறோம் என்றால் மெய்யான சத்தியம் பிரசங்கிக்கப்படாத இடத்துல பாவத்திலிருந்து கண்டிப்பாக என்ன செய்யாது, விடுதலையே கிடைக்காது. நீங்கள் சபையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் விடுதலையே அடைய மாட்டீர்கள். என்றால் சத்தியம் பிரசங்கிக்கப்படுவதில்லை. ஆகவே கிறிஸ்தவர்கள் சபைக்கு வருஷம் பூரா சபையில் உட்கார்ந்திருந்தாலும் இன்னமும் விடுதலை இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனால் நாம் பெற்றிருக்கிறதை எடுத்து பாருங்கள் சகோதர சொல்ல, நாம் எவ்வளவு பெற்றிருக்கிறோம், எவ்வளவு விஷயத்திலிருந்து நாம் விடுதலை ஆகியிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? அவருடைய வார்த்தை என்பது இன்னும் நம்ம அதிக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாரமும் பேசப்படுகிற வார்த்தைக்கு பின்பாக அவர் இருந்து அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வரும்பொழுது அது ஒரு வல்லமையோடு வந்து நம்மை மாற்றியதாம். இப்போ பாருங்களேன், வெறும் வேத வார்த்தையை மட்டும் கேட்கவில்லை, அந்த வார்த்தையோடு கூட என்ன செய்து விட்டது, வல்லமையும் அனுப்பி தந்தார் ஆண்டவர். அந்த வல்லமையோடு கூடிய அந்த வசனமோ, ஒரு ஆணையோடு கூடிய வசனத்திற்கு அதிகாரம் உண்டு சகோதர சொல்லே. அந்த வசனத்தை பாருங்கள், எபிரேயர்கள் நிருபத்திலே. இது எப்பொழுதாவது இந்த வசனத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்தியது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு கூடிய விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூர்ணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. சகோதரர் சொல்லே, நாம் இப்பொழுது கேட்கிற வசனங்கள் பலகீனமான மனிதர்களாக நம்மை மாற்றுகிறதில்லை. மாறாக இப்பொழுது அனுப்பப்படுகிற வசனம், குறிப்பாக புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் அனுப்பப்படுகிற வசனத்தில் அதில் அதிகாரம் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது. அது என்ன செய்கிறதுன்னு கேட்டால், நம்மிடத்திலே வரும்பொழுது நம்மை பூர்ணரான குமாரனாக மாற்றுகிறது. ஆகவே இதற்காக நாம் அதிக நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து அதிகம், குறிப்பாக வாலிப சகோதரஸ்வரிகள் எல்லாருமே நீங்கள் 119ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். ஒரு மனிதன், அதான் இந்த உலகத்தில் கிரிக்கெட் இருக்கிறது, வாலிபால் இருக்கிறது, அல்லது ஐடி கம்பெனி வேலை இருக்கிறது, அல்லது எத்தனையோ காரியத்திலே மணிக்கணக்காய் உட்கார்ந்து பேசுகிறார்கள். ஆனால் 119ஆம் சங்கீதத்திலே அத்தனை வசனங்களையும் வேத புத்தகத்தை மட்டுமே வைத்து ஒரு மனிதன் பேசக்கூடுமா? சொல்லுங்களேன். பேசிக்கிறாரே. ஒரு சின்ன ஒரே ஒன்றை வைத்து கொண்டு அத்தனை வசனங்களை ஒரு மனிதன் பேச முடியுமா? அப்போ அது எவ்வளவு பாருங்கள், அந்த மனிதன் எவ்வளவு தன்னை அதை பார்த்திருக்கிறார். வாலிபர்கள், தயவு செய்து நீங்கள் எதிர்கால சந்ததி நீங்கள் தான். இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவனுடைய சுடர்களாகிய தேவனுடைய வசனத்தை பிடித்து கொண்டு வாழப்போகிறவர்கள் நீங்கள் தான். ஆனால் தயவு செய்து சாத்தான் உங்களை குருடாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒரு மனிதன் வேத வார்த்தையை 119ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். இத்தனை வசனங்கள் நீங்கள் ஒன்றிலிருந்து முடிக்கும் வரைக்கும் வாசித்து பாருங்கள். திரும்ப 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 இதையே பேச முடியுமாண்ணா? ஏன் பேச முடியாது? அப்போ நம்முடைய கோணங்கள் மாற வேண்டியது இருக்கிறது அல்லவா?
நாம் எதையோ இந்த உலகத்தில் பைக் வாங்குறதையும் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதையும் அல்லது அதாகிறதையும் இதாகிறதையும் பேசுகிறோம். வேத புத்தகத்தை மட்டும் மையமாய் வைத்து அத்தனை வசனங்களை ஒரு மனிதனால் பேச முடியுமான்னு கேட்டால் அது அவ்வளவு விலையேற பெற்றதாக எடுத்தபடினால் அவர் பேசுகிறார். அதை போய் நீங்கள் படித்து பாருங்கள். ஆண்டவரே, வேத புத்தகத்தை பற்றி இத்தனை வசனங்கள் பேச முடியுமா? அது என்னவெல்லாம் செய்தது, தனக்கு என்னவெல்லாம் செய்தது 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 செய்ததுன்னு சொல்லி அந்த மனிதன் பேசுகிறானே, அது உங்களுக்கும் அப்படி செய்யும். நீங்களும் ஒரு 119ஆம் சங்கீதத்தை போல ஒரு சங்கீதத்தை உங்களாலும் எழுத முடியும். ஏன் எழுத முடியாது? நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து நாமும் வசனம் எழுத முடியும். ஆனால் அந்த மனிதன் அந்த வேதத்தை அப்படி அறிந்தது போல நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் வேத வார்த்தை எழுத முடியும், நீங்களும் நிருபத்தை எழுத முடியும். ஓகே, இதற்காக நாம் அதிக நன்றியுள்ளவர்களாக இருப்போம். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைக்காக அதிக நன்றியுள்ளவர்களாக இருப்போம்.